ரஜினிகாந்த் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார் என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அப்படத்தை இயக்கப் போவது யார் என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அது குறித்து தற்போது பார்க்கலாம். ரஜினிகாந்த் நடிக்கப் போகும் தலைவர் 173 திரைப்படத்தை பற்றிதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சுந்தர் சி விலகியதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தை இயக்கப் போவது யார் என்பதுதான் $1,000,000 கேள்வியாக கோலிவுட்டில் இருந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் தலைவர் 173 இயக்குனர் என சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் இன்று திடீரென டிராகன் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ரஜினியை இயக்கவும் வாய்ப்பிருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதில் உண்மையிலேயே தலைவர் 173 பட இயக்குனர் யார் என்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமேதான் தெரியவரும். இதற்கிடையில் ரஜினியின் மற்றொரு படம் குறித்து ஒரு தகவல் தற்போது வேகமாக பரவி வருகிறது. ரஜினி மிக விரைவில் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிக்கும் ஒரு படத்தில் நடிக்கப் போறாராம். ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு தலைவர் 173 திரைப்படத்தில் ரஜினி நடிக்கப் போறார். அதனைத் தொடர்ந்து கமலுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிப்பார் ரஜினி. இதற்கிடையில் ரெட் ஜெயண்ட் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க ரஜினி கமிட் ஆகி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அநேகமாக இப்படத்தை வினோத் அல்லது வீரதீர சூரன் இயக்குனர் அருண்குமார் ஆகியோரில் ஒருவர் இயக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக இயக்குனர் அருண்குமார் ரஜினியை வைத்து ஒரு படம் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் என்பது போல சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் வினோத் ஜனநாயகன் படத்தை முடித்துவிட்டு தனுஷ் ஹீரோவாக நடிக்கும் ஒரு படத்தை இயக்கவுள்ளார். அதன் பிறகு கார்த்தியின் தீரன் 2 படத்தை இயக்க இருக்கிறாராம் வினோத். இவ்வாறு பிஸியாக இருக்கும் வினோத்துக்கு ரஜினியின் படத்தை இயக்க டைம் இருக்குமா என தெரியவில்லை. எனவேதான் அருண்குமார் ரஜினியின் படத்தை இயக்க வாய்ப்புகள் அதிகம் என சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த தகவல் உண்மையா இல்லையா என அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. ஏற்கனவே வீரதீர சூரன் படத்திற்கு பிறகு அருண்குமார் ராஜ்கமல் தயாரிப்பில் ஒரு படம் பண்ண இருப்பதாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது ரஜினியை வைத்து அவர் ஒரு படம் இயக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதில் எந்த தகவல் உண்மை என தெரியவில்லை. இருப்பினும் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகின்றது. அதாவது ரஜினிகாந்த் கண்டிப்பாக கமல் படத்துடன் நடிப்பிலிருந்து ஓய்வு பெற மாட்டார் என்ற நல்ல செய்தி இதன் மூலம் ரசிகர்களுக்கு தெரிய வந்துள்ளது. கமலுடன் ரஜினி இணைந்து நடிக்கப் போகும் படம்தான் அவரின் கடைசி படம். அதன் பிறகு நடிப்பில் இருந்து அவர் ஓய்வு பெற இருக்கின்றார் என பரவலாக பேசப்பட்டது. இந்த தகவல் ரஜினி ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியது. ஆனால் தற்போது ரஜினி அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி வருவதால் அவர் ஓய்வு பெற இருப்பதாக வந்த தகவல் எல்லாம் வதந்திதான் என தெரிகின்றது. இது ரஜினி ரசிகர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. இந்நிலையில் ரஜினியை அஸ்வத் மாரிமுத்து இயக்கப் போவதாக வரும் தகவல்கள் தான் இன்று கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் தலைவர் 173 படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கவில்லையா? சிம்பு அஸ்வத் கூட்டணியில் உருவாகவிருந்த STR-51 படம் என்ன ஆனது என்பது போன்ற பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தலைவர் 173 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானால் மட்டுமே பதில் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.